சேது தக்க சமயத்துல தமிழ்ச்செல்விக்கு பணத்தை காப்பாத்தி கொடுத்ததை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய திட்டமே சாவித்திரி போட்டு திருடனையும் ஏற்பாடு பண்ணி தமிழ்ச்செல்வியோட பணத்தையும் திருடனுங்க திருடிக்கிட்டு போக உடனே அங்க இருந்த வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் ரொம்பவுமே பதட்டமாவே கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட்டமெல்லாம் அந்த திருடனை துரத்துக்கிட்டு போக அந்த திருடனுங்களோ எப்படியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்த நேரம் அங்க சேதுவுமே வண்டியில வராரு. வண்டியில வந்த சேது அங்க இருந்தவங்க கிட்ட, ஆமா என்னாச்சு, எதுக்காக அவனை துரத்திக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்க அங்க இருந்த ஊர் மக்கள், ஒரு பொண்ணோட பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு போறானுங்க, பாவம் 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஏதேது சொல்லி ஏமாத்தி அந்த பணத்தை அடிச்சுக்கிட்டு போறானுங்க, எப்படியாவது புடிப்பா, காப்பாத்தி கொடுப்பா அப்படின்னு அங்க இருந்தவங்க சொன்னதும் உடனே அங்க இருந்த சேதுவுமே பைக்கையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு வழியா அந்த திருடனுங்களையும் அடிச்சு அங்க வந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அந்த திருடனுங்களையும் ஒப்படைச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி இருக்க இடத்துக்கும் வர அங்க சூழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் கிட்ட, இந்தாங்க இந்த பணம் யாருடையதோ அவங்க கிட்டேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சேது கொடுக்க, யார் இந்த பணத்தை காப்பாத்தி எடுத்துட்டு வந்ததுன்னு இங்க கூட்டத்தையும் விலக்கி அங்க தமிழ்ச்செல்வி பார்க்க அங்க இருந்த வசந்தையுமே கையெடுத்து கும்பிட்டு எங்க சேதுக்கிட்டையும், ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நாங்க கூட எங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட பணம் தொலைஞ்சு போயிடுமோ, இந்த மாதிரி திருடிக்கிட்டு போயிடுவானுங்களோன்னு பயந்தேன், கடைசியில் தெய்வம் மாதிரி வந்து நீங்க இந்த பணத்தை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வசந்தி சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியுமே நன்றி சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஈகோவோட அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சேதுவுமே அங்க தமிழ்ச்செல்வியோட பணம் தான் திருடு போயிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நடந்து பைக்கு கிட்ட வர, திருடனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதும் அங்க நின்னுகிட்டு இருந்த திருடன் கிட்ட போய், டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுக்காக தமிழ்ச்செல்வியோட பணத்தை நீங்க திருடிக்கிட்டு வந்தீங்க, இப்போ எனக்கு உண்மையை சொல்லணும். ஆமா, தமிழ்ச்செல்வி கையில பணம் எடுத்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் கேளுங்க சார் இவனுங்கள அப்படின்னு சேது சொல்ல அங்க இருந்த போலீஸுமே, டேய் கேட்குறாருல, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, ஆமா அவங்க பணம் இவ்வளோ எடுத்துக்கிட்டு வர்றது உனக்கு எப்படி தெரியும்? யாரோ உன்னை ஆளை வச்சு தானே இந்த பணத்தை திருட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டதும் உடனே அங்கே இருந்த திருடன் இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை சார், நாங்கள் தான் ஏதோ அந்த 2 பேர் நடந்து வரும்போது எங்களுக்கு அந்த கையில் ஏதோ எடுத்துகிட்டு வராங்கன்னு மனசுக்குள்ளே தோணுச்சு, சரின்னு சொல்லி நாங்களும் அப்படியே பேச்சு கொடுத்தோம், கடைசியில் பார்த்தா அம்புட்டு பணம் கையில் இருந்தது சார், அதனால தான் திருடிக்கிட்டு போனோம், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அங்கே இருந்த திருடனுங்களும் சொல்ல, உடனே இங்கே இருந்த சேதுவுக்குமே ஒரு சந்தேகம் வருது. அது எப்படிடா, ஒருத்தவங்க கிட்ட பணத்தை திருடுறீங்கன்னா பர்ஸை மட்டும்தான் திருடிக்கிட்டு போனோம், அது மட்டும் இல்லாமல் கையில் இருந்த பணப்பை உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போது அந்த பையில் பணம் இருக்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, யார் சொல்லி இந்த பணத்தை நீங்கள் திருட வந்திருக்கீங்க? சார் இவனுங்களை கூட்டிகிட்டு போய் 4 தட்டு தட்டுங்க சார், அப்போ தான் சார் இவனுங்க வாயிலிருந்து உண்மை வரும் அப்படின்னு சேது சொல்ல, உடனே அங்கே இருந்த போலீஸுமே அங்கேயே அந்த திருடனுங்களை போட்டு பயங்கரமாகவே அடி வெளுத்து வாங்குறாரு. சார் சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், டே மச்சான் உண்மையை சொல்லிடுடா, இதுக்கு மேலே நாம் மறைக்க வேண்டாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்த திருட சொல்ல, இங்கே இருந்தவனுமே, சார் நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம், எங்களை அடிக்காதீங்க சார், சார் உண்மையே சொல்லப்போனா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு போக சொன்னதே இவங்க வீட்டில் இருக்கிற இந்த சேதுவோட சித்தி தான் அப்படின்னு திருடன் சொன்னதும் அங்கே இருந்த சேதுவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. டேய் யாரோட சொல்கிற, என் சித்தி சாவித்திரியா? ஆமாம் அவங்க தான், என்னோட தூரத்து சொந்தம் அவங்க, எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பணத்தை திருடணும்னு சொல்லிட்டு என்னை வர வச்சு அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் காட்டினாங்க, அதில் அடையாளம் பார்த்து தான் நான் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு வந்தேன், என்னை விட்டுடுங்க சார், நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல. டேய் எதுக்காகடா அவங்க உன்கிட்ட இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோட பணத்தை திருட சொல்லணும்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், என்கிட்ட காசை கொடுத்து இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யின்னு சொன்னால் நான் செஞ்சிடுவேன் சார், அது மட்டும்தான் என்னோட வேலை, அது ஏன் எதுக்குன்னு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்ல, உடனே அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்கே சேது இருந்துக்கிட்டு, சார் இதுக்கு மேலேயே இவனை சும்மா விடாதீங்க, இவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் நல்லா 4 தட்டு தட்டுங்க சார், இவன் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், டேய் நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே அந்த திருடனங்களையும் பிடிச்சிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சேதுவுக்குமே ரொம்ப மனசு குழப்பத்தோடு இருக்குது, எதுக்காக சித்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அதுவும் தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்காக பணம் எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த பணத்தை எதுக்காக இப்படி சாவித்திரி சித்தி பண்ணணும்? இல்லை
இதை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா வீட்டில் போய் அப்பா கிட்ட சொல்லியே தீரணும். என்னமோ இவங்க திருந்தலாம், இனிமேல இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்களோட முகத்தெரிய வீட்டில் கிழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே ரொம்ப கோவத்தோட நேரா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் இங்க சந்தோஷத்தோட காலேஜ்லேயும் எடுத்துக்கிட்டு போய் டாக்டர் ஃபீஸும் கட்ட அங்கே இருந்தவங்களுமே உங்களுக்கு டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, நீங்கள் எப்பவும் போல் வர திங்கக்கிழமையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த தமிழ்ச்செல்வி வசந்திக்குன்னு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. உடனே வசந்தி இருந்துக்கிட்டு, பாத்தியா தமிழ், உன் புருஷன் சேது மட்டும் வரலனா கண்டிப்பாக இன்னொரு இந்த பணம் நம்ம கையில் கிடைச்சே இருக்காது. பாரு, நீ பண்ணது தான் தமிழ் ரொம்ப பெரிய தப்பு. அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது நீ போய் அந்த இடத்துல கோபமா இருக்க நேரத்துல தேவையில்லாத நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவசரமா நீ சொல்லிட்டு இருக்க. அவரும் என்ன பண்ணுவாரு, இருக்க கோபத்துல உன் மேல சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டாரு. மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை, குடியினால கோபத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. கூடிய சீக்கிரம் உன் மனசை மாத்திக்கிட்டு சீக்கிரமா சேது மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழற வழியை பாரு. ஆமா, உண்மைதான், என்னோட பணத்தை அவர் காப்பாற்றி கொடுத்தாரு, அதுக்காக நான் நன்றி சொல்லிட்டு போவேன். அதை விட்டுட்டு என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேலே சந்தேகப்படுறவர் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வியுமே ஒரு பக்கம் தன்னோட ஈகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சாவித்ரி ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, அண்ணே என்னண்ணே இம்புட்டு நாள் ஆயிப்போச்சு, இன்னமும் சேது தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டான். இப்போ வரைக்கும் சேதுவோட வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்படியே எவ்வளோ நாள்னு அவனும் தனி மரமாவே இருப்பான். நீயே யோசிச்சு பாரு, என் பொண்ணு தாமரையும் தனியா தான் இருக்கா, சேதுவும் இப்போ தமிழ்ச்செல்வியை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்கான். அப்போ 2 பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் சந்தோஷமா குடும்பத்தை நடத்தி 10 மாசம் உங்க கையில ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பா. அதை விட்டுட்டு எதுக்காகனே இதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு சாவித்ரி ஒரு பெரிய வலைய விரிக்க, உடனே அங்க இருந்த மோகனா இருந்துக்கிட்டு, இங்க பாரு சாவித்ரி, தமிழ்ச்செல்வி எப்பவும் இந்த வீட்டு சின்ன மருமக தான். தமிழ்ச்செல்வி மேல சேதுக்கு இப்போ மட்டும்தான் கோவம் இருக்கு. கூடிய சீக்கிரமாவே தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழுவான். தேவையில்லாத நீ இந்த பேச்செல்லாம் பேசாத இவர்கிட்ட அப்படின்னு மோகனா சொல்ல, இங்க பாருங்க மதினி, நீங்க அமைதியா இருங்க. சும்மா தமிழ்ச்செல்வி சின்ன மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த தமிழ்ச்செல்வியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவ இந்த குடும்பத்துல எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அங்க மோகனாவும் சாவித்திரியும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்க பாரு சாவித்ரி, தேவையில்லாத இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. 1000 தான் இருந்தாலும் உன் பொண்ணு சேதுவுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அதை எதையும் நாங்க மறக்க மாட்டோம், சரியா? ஆகிற வேலையை பாரு. சேதுவுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம். முதல்ல தமிழ்ச்செல்விக்கு சேது விவாகரத்து கொடுக்கணும். அது கொடுத்த பிறகுதான் அவனோட வாழ்க்கையை பற்றி நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ராஜாங்கமும் தன்னோட முடிவை சொல்லிக்கிட்டு இருக்க, சேதுவுமே வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அப்பா அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்னப்பா சேது, என்னாச்சு? எதுக்காக இப்படி பதட்டமா ஓடி வர? வா சேது, உன்னுடைய கல்யாணத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உன்னோட விருப்பம் என்னவோ அதுபடி நடந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீ அந்த தமிழ்ச்செல்விய எப்போ விவாகரத்து கொடுக்க போற? சீக்கிரமா கொடுத்துட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு. நம்ம வீட்லயே என் பொண்ணு கூட இருக்கா. ஏதோ நான் புத்தி கெட்டு போய் நான் சொல்றத வச்சு தாமரையும் ஒன்று அடையணும்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டோம். எல்லாத்தையும் மறந்துடு சேது. தாமரையை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு அங்க சாவித்திரி பேச, சித்தி இன்னொரு தடவை தாமரையை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி இப்படி நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா? அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சேது கேட்க, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா சேது, என்னாச்சியா? எதுக்காக இப்போ நீ சாவித்திரி கிட்ட இப்படி எரிஞ்சு விடுற? பின்ன என்ன அப்பத்தா பண்ண முடியும்? தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா கூட அவ பணத்தை எடுத்துக்கிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிருக்கா. இதோ இருக்காங்களே, இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? திருடனை ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை திருடிக்கிட்டு போக வச்சிருக்காங்க. அந்த திருடனை கடைசி நேரத்தில் நான் தான் பிடிச்சி அந்த பணத்தையும் காப்பாற்றி தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு வரேன். அந்த திருடன்கிட்ட பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது, சாவித்திரி சித்தி தான் இந்த மாதிரி ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை திருட வச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க கூடாதுன்னு இவங்களோட எண்ணம் ஏற்கனவே இருந்திருக்கு, அதை இப்ப நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சேது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, என்ன சேது, எதுக்காக இப்படி என் மேல ஒரு பழிய போடுற? நான் எதுக்காக தமிழ்ச்செல்வியோட பணத்தை ஆளை வச்சு திருட பார்க்கணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவ பேச்சுக்கு போறது தான் எனக்கு வேலையா? தேவையில்லாத என் மேல பழிய போட்டு பேசாத சேது. ஓ, நீங்க நல்லவங்க,
நான் கெட்டவனா? நான் எதுக்காக உங்க மேல பழிய போட்டு பேசணும்? அப்பா, நான் சொல்றத நீங்க யாரும் நம்பலனா இதோ ஃபோன்ல அந்த திருடனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் பாருங்க. அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல இருந்த எல்லாத்தையுமே அங்க இருந்தவங்க கிட்டயும் காட்ட, உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன சாவித்ரி இது? என்ன இது? எதுக்காக நீ திருடனை ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? என் கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு சொல்லிட்டு நானும் பாவம் பார்த்து அம்மா சொன்னதுக்காக வீட்டுக்குள்ள விட்டா, கடைசியில் நீ மறுபடியும் செஞ்ச தப்பியே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜாங்கோ ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த மோகனாவுமே, ஏன் ஏன் சாவித்ரி இப்படி நடந்துக்கிற? ஏற்கனவே தமிழ்ச்செல்வி மொய் விருந்து ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தெல்லாம் எப்படியும் ஏற்பாடு பண்ணி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட போயிருக்கா. அதில் கூட நீ இறங்கி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்க்கணுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எல்லாருமே மாறி மாறி அங்க சாவித்திரியை பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு அங்க இருந்த ஈஸ்வரிமே எங்க சித்ரா கிட்ட, என்னடி சித்ரா இது? நம்ம காலையில சாவித்திரி அத்தாச்சியை வெறுப்பேத்தி விட்டதுனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ திருடனை ஏற்பாடு பண்ணி தமிழ்ச்செல்வியோட பணத்தை திருட வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமாமா, அந்த மாதிரி சொன்னதுனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வழியா ராஜாங்கம் பெரியப்பா இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்குமா? அங்க இருந்த எல்லாருமே கேள்வி கேட்கறத பார்த்ததும் இங்க சாவித்திரி இருந்துகிட்டு, ஆமாண்ணே, நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு அவ எல்லாரையும் ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, பாவம் சேது எம்புட்டு கஷ்டப்பட்டு இருப்பான். அதனாலதான் அவளை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சேதுவோட இடத்துல இருந்து அந்த பணத்தை நான் திருட பார்த்தேன். சேதுவை கஷ்டப்படுத்தினவ எதுக்காக சந்தோஷமா டாக்டருக்கு படிக்கணும்? அதனால தானே அப்படியெல்லாம் நான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருனேன் அப்படின்னு அங்க சாவித்திரி சொல்ல, உடனே ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு சாவித்திரிய. என்ன, எதுக்காக இப்போ என்னை அடிக்கிற? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணேன். உடனே எதுக்காகனே என்னை அடிக்கிற? அப்போ அவ இந்த வீட்டு மருமகளா தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியானே அப்படின்னு சாவித்திரி கேட்க, இங்க பாரு, தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு நாங்கள் அனுப்பிட்டோம். இனிமேலும் அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்து எதுக்காக தேவையில்லாமல் அடுத்தவங்க பணத்தை ஆளை வச்சு திருட பார்த்துருக்க? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே சாவித்ரி, எதுக்காக தான் இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? யார் சொன்னா? கண்டிப்பாக சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேருவாங்க. தமிழ்ச்செல்வி மேலே சேதுவுக்கு கோபம் இருக்கு. அதனால தான் அவனும் அப்படி நடந்துக்கிறான். சேதுவோட குழந்தைய நம்ம வீட்டு வாரிசை அவ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டில் யார் நம்பலனாலும் பரவாயில்ல, நான் தமிழ்ச்செல்வியை நம்புறேன். நம்ம வீட்டு வாரிசு கண்டிப்பா அவ பெத்து இந்த வீட்டுக்கு கொடுப்பா. தேவையில்லாத வேலையை பார்த்து தமிழ்ச்செல்வியை ஒரே அடியா இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத. உன் கெட்ட எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு. நான் தான் உன்னை என் வயிற்றுல பெத்துட்டேனேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். கடைசியில நீ சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. கண்டிப்பா சேது மனசு மாறி தமிழ்ச்செல்வியை ஏத்துப்பான். ஏயா சேது, இந்த அப்பத்தாவுக்காக தமிழ்ச்செல்வியை நீ ஏத்துக்கையா அப்படின்னு அப்பத்தா பேச, உடனே சேது இருந்துக்கிட்டு, நான் யாரையும் ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில அந்த தமிழ்ச்செல்வி கிடையவே கிடையாது. தமிழ்ச்செல்வியோட பணத்தை ஒன்றும் நான் அப்படியே அக்கறையினால காப்பாத்தி கொடுக்கல. யாரோட பணம் தொலைஞ்சிருந்தாலும் நான் இப்படி தான் காப்பாற்றி கொடுத்துருப்பேன். அந்த திருடன் இந்த மாதிரி சொன்னதுனால தான் இங்கே வந்து சாவித்திரி சித்தியை 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு நான் இப்போ வந்தேன். சித்தி, தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை, யாருக்குமே இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு.